ஆயிஷா ஃபாத்திமாவுக்கும் பரதாஞ்சலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குல்ல? கலை ஒன்றிணைக்கும், மதம் கிடையாது, மொழி கிடையாது, கலாச்சாரம் மட்டுமே இங்கே நிற்கிது. ரொம்ப விறுவிறுதாக இருக்கு. ஏசி ஹாலில் எப்படி இருக்கா? சரி, ஆயிஷா ஃபாத்திமா பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? நீங்கள் சொல்லலாமா? சரி, ஆக்சுவலி இவங்க திருச்சியிலேருந்து, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. பரதாஞ்சலியில் கலந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு, சார் நான் வந்து ஒரு டிரான்ஸ் உமன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மேடையில் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மேடை வந்து கலையை மட்டும்தான் பார்க்கும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஷீ இஸ் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம். நான் சார் என்னை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நான் கலைக்காவில் வந்து பிஏ பரதநாட்டியம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் பரதாஞ்சலி ட்ரஸ்ட். ஏன்னா பிகாஸ் எனக்கு ஆக்சுவலி சிதம்பரம் ஆடணுன்றது ஒரு சில பேருக்குலாம் வந்து கனவாகவே இருக்கும். சிதம்பரம் வந்து கம்பல்சரி ஒரு ஆடிடணும், அந்த கனவை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பரதநாட்டிய ட்ரஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து அந்த அந்த ஆசையை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இதுக்கெல்லாம் காரணம் சாமியை தான் சொல்லுவேன். சாமி இல்லைன்னா சொல்லிட்டு இந்த அளவுக்கு கிடையாது. நடராஜ பெருமான் ஆசைப்பட்டனால நான் இங்கே சிதம்பரத்தில் வந்து ஆட வேண்டியதாக எடுத்து, ஏன்னா நடராஜ பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.